அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னை ஹஸ்ரத் ராபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடர்ச்சியான பகுதி. அன்னை ராபியா அவர்கள் தன் இறைவனிடம் துறவு நிலையை வேண்டியிருந்தார்கள். அதற்கு இறைவன் பதில் கூறுகிறான், ராபியா, நீ அதற்கு தகுதியற்றவள். அது எனக்காக வேண்டி தங்களே அழித்து கொண்ட ஆண் மக்களுக்கான கௌரவமாகும். அவர்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு ரோமத்தின் அளவு கூட இடைவெளி இருக்காது. நாம் இத்தனை நெருக்கமாக அவர்களை கொண்டு வந்துவிட்டு பின்னர் தொலைவில் தூக்கி எறிந்து விடுவோம். அங்கிருந்து அவர்கள் நம்மை மீண்டும் நெருங்கி வர முயல்கின்றனர். ஆனால் ராபியா, உனக்கும் நமக்கும் இடையே 70 திரைகள் உள்ளன. அவற்றை கடந்து நீ உண்மையான மனநிலைமையோடு நம்மை தேடி அடையும் வரை நீ நம்மிடமிருந்து துறவு நிலை எதிர்பார்ப்பது பயனற்றதாகவே முடியும் என்று கூறினார். இதன் பின் இறைவன் ராபியாவை நோக்கி, ராபியா, வானத்தை அண்ணாந்து பார் என்று கூறினார். அவர்கள் அண்ணாந்து பார்த்தார்கள். என்ன ஒரு ஆச்சரியம்! வானத்தில் ஒரு இரத்த கடல் அலைமோதி கொண்டிருந்தது. அப்பொழுது இறைவன் பேசினான், ராபியா, நம்மை விட்டு பிரிந்ததன் காரணமாக நம் காதலர்கள் படித்த இரத்த கண்ணீரை இது. அவர்களுக்கு எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் ஏற்பட்ட போதிலும் அவர்கள் நேர்வழியிலிருந்து அணுவளவும் தவறவில்லை. நம்மிடமிருந்து அவர்கள் வேறு எதையும் விரும்பவில்லை. அவர்கள் தம் பாதையில் முதல் அடி எடுத்து வைத்ததுமே இம்மை மறுமை பற்றிய அனைத்து ஆசைகளையும் துறந்து உலகத்தையும் விட்டு ஒதுங்கிவிட்டார்கள். ஆனால் அவர்களை பற்றி மக்கள் அறிய மாட்டார்கள். உலகில் தம் பெயர் பிரபலமாவதை அவர்கள் துளியளவு கூட விரும்பவில்லை. அத்தனை அளவு அவர்கள் வெறுத்தார்கள். அதை கேட்ட ராபியா அவர்கள், இறைவனே, எம் பெருமானே, அவ்விதமாயின் நான் காபாவிலே ஒதுங்கி வாழ்ந்து விடுகின்றனே என்று கூறினார்கள். அதற்கு இறைவன், இல்லை, நீ பசரா செல் என்று பதிலுரைத்தான். அவ்விதமே ஹஜ்ஜு கடன்களை முடித்த பின் அவர்கள் பஸ்ரா மீண்டு முன்பு போல வணக்கத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களின் மகாத்மியத்தையும் துறவு நிலையும் சரியாக அறியாத ஒருவர் அவர்கள் அணுகி, நாம் இருவரும் மனமுடிந்து மகிழலாம் என்று கூறினார்கள். அப்பொழுது அம்மையார் அவரை நோக்கி, இவ்வுலக இன்பங்களை விரும்புவோர் ஆணுமல்ல பெண்ணுமல்ல, அழியாவார். அவ்வுலக இன்பங்களை விரும்புவோர் பெண்ணாவார். இறை இன்பத்திலே மூழ்கி திளைப்போர் ஆணாவார். நீர் இவ்வுலக இன்பங்களை விரும்புவீராயின் நீர் ஒரு அழியாவார். அழியுடன் நான் எவ்வாறு மனம் புரிந்து வாழ்வது? அல்லது நீர் அவ்வுலக இன்பங்களை விரும்பின் பெண்ணாவீர். பெண்ணுடன் பெண் எவ்வாறு மனம் புரிதல் சாத்தியமாகும்? நீர் இறைக்காதலில் மூழ்கி திளைப்பின் நீர் ஒரு ஆணாவீர். நானும் இறைக்காதலில் மூழ்கி திளைக்கும் ஆணாகுவேன். அவ்விதமாயின் ஆணும் எவ்வாறு மனமுடித்து வாழ்வது என்று வினாவினார்கள். அது கேட்ட அம்மனிதர் என்ன கூறுவதென்று தெரியாது வாயடைத்து போய் வெளியே சென்று விட்டார்கள். மற்றொரு தடவை அவர்களின் ஞான ஆசிரியரான ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அம்மையை நோக்கி, தாங்கள் மனமுடிந்து வாழ்ந்தால் என்ன என்று கேள்வி கேட்டார்கள். அதுக்கு அம்மை, நான் இறைவனின் அடிமை. என் மீதோ என் வாழ்வின் மீதோ எவ்வித ஆதிக்கமும் இல்லாதவள். என் உடல் உயிர் அனைத்துமே அவனுக்கே உரியவை. எனவே அது பற்றி என் எஜமானிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார்கள். அது கேட்டு பெரிதும் ஆச்சரியமடைந்தவர்களாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ராபியா, தாங்கள் இப்பதவியை எவ்வாறு பெற்றீர்கள் என்று கேள்வி கேட்டார்கள். நான் என்னை அவனளவில் அழித்து கொண்டேன் என்று அதற்கு அம்மை பதிலளித்தார்கள். நல்லது, தாங்கள் அவனை எவ்வாறு அறிந்தீர்கள் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீண்டும் கேள்வி கேட்டார்கள். தாங்களோ அவனை அறியும் முறையை அறிவீர்கள். நானோ அவனை எவ்வாறு அறியாமல் இல்லாமல் இருப்பது என்பதை அறிவேன் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். தாங்களோ அவனை அறியும் முறையே அறிவீர்கள். நானோ அவனை எவ்வாறு அறியாமல் இல்லாது இருப்பது என்பதை அறிவேன் என்று அம்மையர் பதில் கூறினார்கள். அறமும் ஒழுக்கமும் ஒருங்கே வாய்க்கப்பெற்ற நன்னெறியில் வாழ்ந்து வந்த அப்துல் வாஹித் இப்னு ஜைத் என்பவர் இவர்களை மனமுடிக்க ஆசைப்பட்ட பொழுது, சிற்றின்பத்தை விரும்புவரே, உம்மை போன்று சிற்றின்பத்தை விரும்பக்கூடிய வேறொருவரை நீங்கள் தேடிக்கொள்ளும். என்னிடம் அதை பற்றி ஏன் பேசுகிறீர்கள்? என்னிடம் அதன் அடையாளம் ஏதேனும் கண்டீரா என்ன என்று இவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். ஒரு நாள் பசராவின் ஆளுநரான முஹம்மத் பின் சுலைமான் அல் ஹாஷிமி
இவர்களை மணமுடிக்க விரும்பி அம்மை இவர்களை மணந்து கொண்டால் அவர்களுக்கு கிடைக்கும் ஊதியமாகிய 16,000 திருகங்களையும் அம்மையிடையுமே ஒப்படைத்து விடுவதாக ஒரு கடிதம் எழுதினார்கள். அதை வாங்கி படித்த அம்மை பதில் எழுதினார்கள். தாங்கள் என்னுடைய அடிமையாக இருப்பதிலோ தங்களுடைய உடைமைகளுக்கெல்லாம் உரியவளாக நான் இருப்பதிலோ ஒரு கணமேனும் என் கவனம் அல்லாஹ் விட்டு வேறு பக்கம் திரும்பிவிடி நான் என்ன செய்வேன்? அதனால் எனக்கு அணுவத்தனையும் மகிழ்ச்சி இல்லை என்று பதில் எழுதி அனுப்பினார்கள். வேறொரு நாள் சிலர் அவர்களிடம் வந்து தாங்கள் ஏன் திருமணம் முடித்து கொள்ளவில்லை என்று வினாவினார்கள். அதை கேட்ட அம்மையார், நான் 4 விஷயங்களை பற்றி மிகவும் கவலைப்படுகின்றேன். அவற்றை நீங்கள் நீக்கிவிடி நான் திருமணம் செய்து கொள்ள எந்தவித தடையும் இல்லை என்று கூறினார்கள். அவற்றை கூறுங்கள், நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிவர்த்தி செய்கின்றோம் என்று கூறினார்கள். அப்பொழுது ராபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நோக்கி, நான் இறை நம்பிக்கையுடன் இறை பெய்துவேனா மாட்டேனா என்று கேட்டார்கள். நாங்கள் அறிய மாட்டோம் என்று அவர்கள் பதில் கூறினார்கள். நல்லது, நான் மன்னரில் வைக்கப்பட்ட பின் முன்கர் நக்கீர் என்ற மலக்குமார்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நான் சரியாக பதில் அளிப்பேனா இல்லை மாட்டேனா என்று கேட்டார்கள். எங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் பதில் கூறினார்கள். சரி, மறுமையில் என்னுடைய பட்டோலையை நான் வலது கையில் பெறுவேனா இல்லது இடது கையில் பெறுவேனா என்று அவர்கள் கேட்டார்கள். நாங்கள் அறிய மாட்டோம் என்று அவர்கள் பதில் கூறினார்கள். நல்லது, நான் மறுமையில் வலப்பக்கமாக சோனம் செல்வோருடன் செல்வேனா இல்லை இடப்பக்கமாக நரகம் செல்வோருடன் செல்வேனா என்று கேட்டார்கள். அதற்கும் அவர்கள் நாங்கள் அறிய மாட்டோம் என்று பதில் கூறினார்கள். அது கேட்ட ராபியா ரலியல்லாஹு அன்ஹா இந்த 4ஐயும் பற்றி நான் அறியவில்லை. இந்த நிலையில் நான் எவ்வாறு கவலை நீங்கி திருமணம் முடித்து கொள்வது என்று கூறிவிட்டார்கள். வேறொரு தடவை ஒருவர் அவர்களை அணுகி தாம் அவர்களை மனமுடிந்து வாழ விருப்பப்படுவதாக கூறினார்கள். அவர்களையும் இவ்வாறு கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு மடக்கி வெறுண்டோடு செய்துவிட்டார்கள் அம்மையார். மற்றொரு முறை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னை ராபியத்துல் பஸ்ரி அம்மா அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் திருமணம் முடித்து கொள்ளவில்லை என்று அவர்கள் கேள்வி கேட்டார்கள். அதற்கு அம்மை கூறினார்கள், அல்லாஹ் அறிவை எவ்வாறு படுத்துள்ளான் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதனை 10 பங்குகளாக்கி அதில் 9 பங்கை ஆண்களுக்கும் 1 பங்கை பெண்களுக்கும் கொடுத்தான் என்று பதிலளித்தார்கள். சரி, அப்பொழுது இச்சையை எவ்வாறு அல்லாஹ் படைத்தான் என்று ராபியத்துல் பஸ்ரி அம்மா கேட்டதற்கு அதனை 10 பங்குகளாக்கி அவற்றில் 9 பங்கை பெண்களுக்கும் 1 பங்கை ஆண்களுக்கும் அவன் கொடுத்தான் என்று அவர்கள் பதில் கூறினார்கள். அதை கேட்ட அன்னை ராபியா 1 பங்கை அறிவை கொண்டு 9 பங்கு இச்சையை நான் அடக்கி ஆளும் பொழுது 9 பங்கு அறிவை கொண்டு 1 பங்கு இச்சையை உங்களால் அடக்கி ஆள இயலவில்லையா என்று வினாவினார்கள். அது கேட்டதும் என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுத வண்ணம் அவ்விடத்தை விட்டு அகன்றார்கள். இவ்வாறு ஹஸ்ரத் அன்னை ராபியா பஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா திருமண வாழ்வில் அணுவளவும் விருப்பம் இல்லாதவர்களாக இருந்து வந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பதிவுகளில் அவர்களுடைய உறுதியான ஈமானையும் அவர்கள் எவ்வாறு இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.